ஹாய் மக்களே. இப்போ வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பி வந்து இறந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரியான இனம், வயது, மரணங்கள் இதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம். ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ வந்து ஒரு தம்பி சொன்னார், அவருடைய ஊரில் வந்து இந்த மாதிரி இதே குறைபாடு நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதாவதுன்னா கிட்னி வந்து பழுதாகி இறந்துருக்கிறாரு. அதை டயாலிசிஸ்லாம் பண்ணி. ஆனால் இதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுடைய ஊரில், சொந்த ஊரில் வந்து கிட்னி பழுதாகிருக்கு. இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணி நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி சொன்னார். அப்போ வந்து பாருங்களேன், நம்ம எந்த இடத்துல பிறந்தோம், என்ன சாப்பிட்டோம், என்ன தண்ணி குடித்து வளர்ந்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே போனாலும் நம்மளை துரத்தும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதையுமே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊர், நம்ம எங்கே இருந்தோமோ அங்கே, எங்கே பிறந்து வளர்ந்தோமோ அங்கே, அதை சுற்றி இருந்தவங்க பெரும்பாலானவங்க எந்த மாதிரி நோய்க்கு ஆளானாங்க அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, குடும்ப ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக ஒரு நோய் ஒன்று வருது, அது தொடர்ந்து வரும். இப்போ வந்து என்னோடய தங்கை வந்து கேன்சரில் இறந்தாங்க. இது ஏன் கேன்சர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய அத்தைங்க, என்னோடய அப்பாயி, இவங்களுக்கெல்லாம் வந்து கேன்சர் இருந்திருக்கா. ஸோ அப்போ இதுவும் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ தான் வந்து கெட்ட பழக்கம் இல்லாமல் முறையாக வாழ்ந்தாலும், உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சாலும், இதிலேருந்தெல்லாம் தப்பிக்கிறது எப்படின்னு சத்தியமாக தெரியலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஊரில் இந்த மாதிரி குறைபாடு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கிறது அதிர்ச்சியாக இருக்குது, பயமாகவும் இருக்குது.